போதைப்பொருள் அச்சுறுத்தலை இல்லாதொழிப்பதில் தொடர்புடைய அனைத்து அரச நிறுவனங்களும் தேசிய திட்டத்திற்கு செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் அச்சுறுத்தலை இல்லாதொழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபையின் 3 பீடங்களின் மகா சங்கத்தினர் உள்ளிட்ட மத தலைவர்கள் பங்கேற்புடன் நேற்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் கூடிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் அச்சுறுத்தலை இல்லாதொழிப்பதற்காக செயற்படுத்தப்படும் தேசிய திட்டத்திற்கு அமைய நிறுவன மட்டத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ள திட்டங்கள், இதுவரை நிறைவேற்றப்பட்டுள்ள பணிகள் மற்றும் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான அந்த நிறுவன மட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் தொடர்பான அறிக்கை ஒன்றினை அடுத்த கூட்டத்தில் சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி இங்கு அறிவுறுத்தியுள்ளார். சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டுள்ளோரில் சுமார் 70% போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் என்பது இங்கு வெளிப்படுத்தப்பட்டதுடன் கடும் பிரச்சனையாக மாறியுள்ள சிறைச்சாலை நெரிசலை குறைப்பதில் அவர்கள் தொடர்பில் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களிடையே போதைப் பொருள் பாவனையை தடுப்பதற்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி இங்கு கேட்டறிந்ததுடன் அரசியல் மற்றும் மாணவர்களுக்கான விழிப்பூட்டும் வேலை திட்டங்கள் உள்ளிட்ட 225 திட்டங்கள் தற்போது பாடசாலை மட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்கள் உபவேந்தர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுடன் ஆலோசனைகளை நடத்தி மாணவர்களிடையே குழுக்களை உருவாக்கி விழிப்புணர்வுகளை வழங்கும் திட்டங்களை செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பாடசாலை முறைமையினுள் போதைப் பொருள் பரவல் தொடர்பாக நாடளாவிய ரீதியில் ஆய்வு ஒன்றினை மேற்கொள்வதிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் பாடசாலை முறைமையினுள் போதைப் பொருள் அபாயத்தை ஒழிக்கும் திட்டங்களை முன்னெடுத்துச் செல்வதற்காக கல்வி அமைச்சின் முன்னெடுப்பில் தொடர்புடைய அனைத்து நிறுவனங்களினதும் பிரதிநிதிகள் கொண்ட குழு ஒன்றினை நியமித்து பொதுவான திட்டம் ஒன்றின் கீழ் செயற்படுவதன் அவசியத்தையும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தியுள்ளார். தனியார் மற்றும் சர்வதேச பாடசாலைகளின் உரிமையாளர்களை போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலை திட்டத்துடன் இணைத்துக் கொள்வதற்கான விசேட ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்துவதற்கும் இங்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள்கள் கையிருப்புகளை விரைவாக அளிப்பது தொடர்பிலும் புதிய சட்டங்களை உருவாக்குவதன் முன்னேற்றம் குறித்தும் இங்கு மேலாய்வு செய்யப்பட்டதுடன் வழக்குகள் தொடர்பான பொருட்கள் முகாமைத்துவத்திற்கான தன்னியக்க கூட்டமைப்பு ஒன்றினை அறிமுகப்படுத்துவது மற்றும் விசாரணைகளில் ஏற்பட்டுள்ள தாமதங்களை தவிர்ப்பதற்கு சட்டத்துறை மற்றும் விஞ்ஞானத்துறையின் நிபுணத்தை ஆதரவை பெற்று ஆய்வுக்கூட வசதிகளை பரவலாக்கம் செய்வது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது.